மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சி எந்த கிரகம் எங்கே வந்தாலுமே தனியாக உட்காந்து நான் கவலைப்பட்டு தான் தீருவேன்னு நினைக்கக்கூடிய ராசி. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எப்போவுமே மன அழுத்தத்திலேயே தான் இருப்பேன். என் லிஸ்ட்டில் 10 இருக்குது, 9 கரெக்டாக இருந்தாலும் அந்த 10வது சரியில்லையே அப்படின்னு விருச்சிக ராசி சொல்லிடுவாங்க. கடுமையான தாக்குதல் கடந்த 10 வருஷமாகவே நான் சொல்லுவேன். மிகப்பெரிய போராட்டங்கள், எண்ணிக்கையில் அடங்காத துன்பங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பல விருச்சிக ராசி என்பர்கள் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, நம்மகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. விருச்சிக ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு 5ல் சனி, இப்போது சுகஸ்தானத்தில் ராகு வருகிறார், 10ஆம் பாவத்தில் கேது, ஜீவனஸ்தானத்தில் கேது. இதுதான் பயிற்சி. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மாடரேட்டான பயிற்சின்னு தான் சொல்லணும். பெரிய அளவில் நன்மைகளை செய்யுமா அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். பெரிய அளவில் தீமைகளை செய்யுமா அப்படின்னா சத்தியமாக செய்யாது. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 4ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரியான ராகு. அது எப்படின்னா, இதை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம். இந்த 4ஆம் பாவத்தில் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதியான ராசிக்கு ராகு வரும்போது சடன் ரீஸ்டார்ட் நடக்கும். அதாவது விருச்சிகத்துக்கு ஒரு சராசரி 50,000 40,000 குடும்பம் நடத்தக்கூடியவங்களுக்கு 15 லட்சம் வருமானம் வருதுன்னா, அதாவது சடன் சேஞ்ச், சடன் அவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ராகு இந்த 4ல் இருக்கும்போது பண்ணக்கூடியவர் தான், கேந்திர ராகு. அப்போது 10ல் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க, 10ல் கேது இருக்கார். அப்போது ரெண்டுமே சாதகமாக தான் இருக்குது. அதுதான் நம்ம சொன்னோம், சாதகமான பலன்கள் நிறையா இல்லைனாலும் ஓரளவுக்கு நடக்கும், பாதக பலன்கள் நடக்க முடியாது. ஆனால் ராகு இதில் கொஞ்சம் பல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பயிற்சிக்கு பிறகு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, ஒரு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் உட்கார வச்சுருவார். அதுக்கு முன்னாடி அந்த சொல்லிட்டுவார், ஒரு கீழே அமுக்கி பிடிச்சி எடுத்து மேலே கொண்டு போய் உட்கார வைப்பார். அமுக்கும் போது யார் தாங்குறாங்களோ அவங்களுக்கு சிம்மாசனம் காத்திருக்கும். இதை கேட்கக்கூடிய விருச்சிக ராசி எனக்கு அமுக்கவும் வேணாம் சிம்மாசனமும் வேணாம் கூட சொல்லுவாங்க சில பேர். வாழ்க்கையில் நம்ம நினச்சது விருப்பப்படி நடக்கிறது இல்லை. கிரகங்கள் அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதுபடி தான் நடக்கிறாங்க. அப்போது இந்த விருச்சிகத்துக்கு கும்பராசியில் வரக்கூடிய ராகுனால் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள், ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஹை அல்லது எக்ஸ்ட்ரீம் லோ இல்லை, ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விருச்சிகத்துக்கு. சாதாரணமாகவே ஆசிலேட்டிவ் மைண்டு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் பார்க்கக்கூடிய என் நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள், அவர்களுக்கு இந்த ராகுவுடைய 4ஆம் இட பயிற்சியினால் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். எப்படிப்பட்ட பாதிப்புகள் அப்படின்னா, சுகர் புதுசாக வர்றது, இல்லை ஏற்கனவே அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ஊதி விடுறது, இதெல்லாம் ராகு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் கேது ஜீவனஸ்தானத்தில் உட்காரும் போது விருச்சிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது. அது எப்படின்னா, சூரியனுடைய வீடு, செவ்வாயுடைய ராசி அதில் போய் கேது உட்காரும் போது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருச்சிக ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த தோல் அரிப்பு, சொரன்றது, இந்த ஸ்கின்னை பயங்கரமாக சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கோணங்கள். இப்போ ரெகுலராக பேசுகிறது இல்லாமல் ரொம்ப டீப்பாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, வெளிச்சத்தில் ரொம்ப வெயிலில் இந்த ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஸ்கின்னுடைய டெண்டன்சி மாறக்கூடிய கிரானிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தடுத்து அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகலாம். அதில் லாபம் என்ன, இப்போ சொன்னால் நம்ம பெரிய யோகம் இருக்குது. அந்த பெரிய யோகம் என்னென்னா, விருச்சிக ராசிக்கு இந்த ஜீவனஸ்தானத்தில் கேது உட்காரும் போது தான் தொழில் முறைகளில் மிகப்பெரிய எக்ஸ்பேன்ஷன் என்பது நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இந்த 10ஆம் பாவத்தில் கேது உட்கார்றதுனால முதல்ல ஒரு தடையை ஏற்படுத்தி அது மூலியமாகவே வளர்ச்சியை கொடுப்பார். அதாவது இந்த ராகு கேதுக்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகு கேதுக்கள் 2 பேருமே
ஒரே ஒரு கிரகம்தான் உண்மையிலே பார்க்க போனால். தலை முதல் இடுப்பு வரை இருந்து ராகு, தொப்புள் கொடி முதல் கால் வரை கேது. இந்த கிரகங்கள் வேலை செய்யக்கூடிய விதங்கள் மாறுபடும். ஒரே கிரகம் அப்படின்னாலும் பிரிஞ்சு சாப விமோச்சனமாகி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சமசப்தம இடத்துல உட்கார்ந்து அருள் பாலிக்கிறார்கள் ராகு கேதுக்கள். 550 வருஷம் ஜோதிடம் படித்த ஜீனியஸுக்கு கூட ராகு கேது கணிக்கும் போது சரிப்பு வந்துடும். அதாவது புரிஞ்சிக்க முடியாது ராகு எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு. ஆனால் இந்த கேதுவுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் சிறப்பாகவும். இந்த விருச்சிக ராசிக்கு கேது என்ன பண்ணுவார்னா முதல்ல எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். அவருடைய தாற்பயமே அதான், ரொம்ப பிடிங்கிடுவார். தொழிலில் வந்து அழுத்துவார், வியாபாரத்தை இறக்குவார். மே 18க்கு பிறகு ஐயோ என்னுடைய வியாபாரம் இறங்குதே, நான் என்ன செய்யணும், பயம் உண்டு, ஒரு பதட்டம் உண்டாகும். அது கேதுவுடைய வேலையே. அந்த பயம் பதட்டத்தை முதலீடாக வச்சு யார் வந்து அமைதியையும் பக்தியையும் முக்கியமாக சொல்லக்கூடியது தர்மத்தையும், இந்த தர்மத்தை காப்பவர்கள், எளிமை பொறுமை தர்மம் செய்யக்கூடிய வேலையை அன்றாடம் கரெக்டாக செய்யக்கூடியவர்கள், இதை தான் கேது வந்து வாட்ச் பண்ணுவார். இதை மட்டும் நான் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா போகிறோம் கேதுக்கு, அவ்வளவுதான். இந்த அழுத்தத்திலிருந்து தூக்கி எடுத்துகிட்டு போய் பெரிய பதவிகளில் உட்கார்ப்பார். அழியாத சொத்துக்களையும் அழியாத பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து கேதுக்கு இருக்குது. அதாவது கடைசி வரைக்கும் இருக்கும். ஜென்மத்தை தாண்டி சொல்லக்கூடாது வந்து ஒரு உயிர் வந்து ஒரு 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 பிறவி தாண்டி போனாலும் அந்த கேதுவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஞானகாரகன், மோட்சக்காரகன். இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி ராகு கேது திசை வந்து விருச்சிகத்துக்கு. பொதுவில் இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன தொல்லைகள் இந்த ராகு கேது பயிற்சினால உடல் உபாதைகள் சொன்னோம். இன்னொன்று வந்து தொழிலில் ஆரம்பத்தில் முடக்கங்கள் ஏற்படலான்னு சொன்னோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடோடு தான் இது ஒத்து கோரிலேட் ஆகியிருக்கும். இந்த உடல் உபாதைகளும் சரி, தொழில் நஷ்டங்களும் சரி. சில பேருக்கு வந்து இந்த ராகு கேது மூமெண்ட் போது கொஞ்சம் கேரக்டரும் கூட சேஞ்ச் ஆகும். மெதுவாக அந்த குணாதிசயங்கள் பண்புகள்லாம் அப்படியே மாறும். அங்கே வந்து கவனமாக இருக்கணும். அதாவது இந்த யாராவது வந்து அப்படியே டெம்ப் பண்ணுவாங்க, மச்சான் ஒரே ஒரு நாள் சரக்கு அடித்தா பரவாயில்லடா அப்படிம்பாங்க. அந்த ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கரெக்டாக கொள்கையில் பிடிப்பாக அந்த அப்படியே பிடிச்சி தாங்கிறது, அந்த மாதிரி இருந்துட்டாலே இந்த ராகு கேது பயிற்சியை சுலபமாக அவங்களால வந்து வெற்றிக்கான பயிற்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். உபாதைகளே இல்லாமல் அது எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆக விருச்சிக ராசிக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு 85 மார்க் கொடுக்கலாம். அவ்வளவு நல்லான பயிற்சி தான். அருமையான பொருளாதார வளர்ச்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. பயிற்சி